திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளிய சீரியல்ல என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருணா திருவை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ யோக்கியனா? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறையில உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ மைக்கில் நான் போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் பாரு. உன்னோட யோக்கியது என்னங்கிறத சொல்லி நார கிழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கருணா. இதை கேட்ட திரு, டேய் கருணா, எக்காரணத்தை கொண்டு நீ உண்மையை சொல்லிடாத. இதனால என் குடும்பம் மட்டும் இல்லை 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பாதிக்கும்னு கெஞ்சுறாங்க. ஓஹோ, அவ்வளோ நல்லவனா நீ? உன்னோட நல்ல யோகிதை என்னங்கிறத நான் இப்போ சொல்லத்தான் போறேன். இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருணா போறாங்க. கருணா திரு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா நின்று மகா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு இவங்க 2 பேரும் என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அவர் ஏதோ போறாரு, இவர் பின்னாடியே ஓடுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஓடி வந்து திரு கிட்ட கேட்குறாங்க. என்னங்க என்னாச்சு? ஏன் கருணா அண்ணங்கிட்ட இன்னும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மகா. எல்லாம் உன்னாலதான். நம்ம விஷயத்தை பத்தி ஏதாவது கருணா கிட்ட சொன்னியான்னு கேட்குறாங்க. ஐயோ, நான் கருணா அண்ணங்கிட்ட எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, நான் யார்கிட்டயுமே சொல்லலைங்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம விஷயம் கருணாவுக்கு தெரியும்னு கேட்கும்போது, ஐயோ ஆமாங்க, நான் ஜெயந்தி அக்கா கிட்ட தான் சொன்னேன். நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால அப்போ ஜெயந்தி அக்கா பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்லும்படி ஆகிப்போச்சு. ஆனால் நான் ஜெயந்தி அக்காட்ட சொல்லும்போது இவர் இல்லை, இவர்கிட்ட ஜெயந்தி அக்கா கண்டிப்பாக சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க மகா. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவர் கேட்டு போகிறோம் அப்படின்னு மகாவுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ பாரு, இவன் எல்லார் முன்னாடியும் மைக்கில் சொல்ல போகிறான். இப்போ நம்ம விஷயம் வெளியில் தெரிய போகுது. திவ்யாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கிறாங்க. ஐயோ, அப்படியா சொல்ல போகிறாரு? சரி வாங்க போய் தடுத்து நிறுத்தலாங்கிறாங்க. எங்கே தடுத்து நிறுத்துறது? எவ்வளோ வேகமாக ரோசத்தோடு போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே ஊர் தலைவருங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்களுக்கு நாங்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு யார் யார் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்கன்னு பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கருணை போய் ஒரு நிமிஷம் இந்த மைக்கை கொடுக்க முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் ஊருக்குள்ளே நான் அவங்களுக்கு சொல்லியே ஆகணுங்கிறாங்க. என்னங்க கோயில் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அடா ஆமாங்க, முக்கியமான விஷயம். சொன்னா தான் இந்த ஊர்க்காரங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும், எல்லாருமே பாராட்டுவாங்க பாருங்கிறாங்க கருணா. இதை கேட்ட ஊர்க்காரங்களும் அடடா அப்படின்னா சரிங்க, இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கருணா மைக்கு வாங்கினதும் அப்போ திருவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே திரு மகா 2 பேரும் ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்போ திருவை பற்றி மோசமாக சொல்ல நினைக்கும் போது அப்போ மகா பின்னாடியே கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோட, அண்ணே எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதீங்க, என் மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. என் கூட பிறந்த அண்ணனா இருந்தால் இந்த உண்மையை சொல்லாதீங்கன்னு கெஞ்சறதை பார்த்துடுறாங்க கருணா. மகாவை பார்த்து பரிதாபப்பட்ட கருணா, சரி இந்தாங்க நான் சொல்ல வந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ கருணா பின்னாடியே மகா ஓடி போய், அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, இந்த விஷயத்தை எங்கே சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேங்கிறாங்க. இல்லை மகா, உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கணும் பற்றி நம்ம வெளிச்சம் போட்டு காட்டினா தானே நல்லதுன்னு நான் நினச்சேங்கிறாங்க. இல்லைண்ணே, அவர் அவ்வளவு கெட்டவர் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர். என்னோட விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவர் எனக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு மகா நடந்த கதையை சொல்கிறாங்க. என் குடும்பத்தில் எனக்கு அம்மா இல்லை, அதனால வயசான ஒருத்தரை என் பெரியம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து தெய்வம் மாதிரி வந்து என் கழுத்தில் தாலியை கட்டி என்னை அந்த குடும்பத்திலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமா சேர்ந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இவரோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. திவ்யாக்காவை இவர் மனசார விரும்புகிறாரு. இப்போ நானும் சொல்கிறேன், திவ்யாக்காவும் இவரும் ஒன்று சேரணும். வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க வாழ்க்கையை விட்டு நான் விளைவிக்கலான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும்னே, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிடாதீங்கன்னு நம்ம மகா கருணா கிட்ட கெஞ்சுறாங்க. இதை கேட்டதும் இங்கே பாருமா, நீ கெஞ்சி கேட்டதுனால இவனை நான் விடுறேன், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த அண்ணன் வந்து நிற்பேங்கிறாங்க கருணா. அண்ணன் எனக்கு அது போதும் மாதிரியே இவரும் நல்லவர் தாங்கும் போது அப்போ திரு சொல்கிறாங்க, நீ நல்லவங்கிறத நிரூபிச்சிட்டேன். எங்கே நீ உண்மையை சொல்லிடுவியோ 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெட்டுடுமோன்னு நான் நினச்சேன். திவ்யாவை நான் 3 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஏதோ யதார்த்தமாக நான் அந்த ஊருக்கு போனதுனால மகா கழுத்தில் தாலி கட்டும்படி ஆகிப்போச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. நான் திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க. இதை கேட்ட கருணா, எக்காரணத்தை கொண்டு என் தங்கச்சிக்கு எந்த ஒரு கொடுமையோ இல்லை துரோகமாக நடந்துடக்கூடாதுங்கிறாங்க. என்னைக்கு நான் மகாவை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க திரு. இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், காட்டுக்குள்ளே நான் உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்பலைன்னு சொல்கிறாங்க திரு. இந்த பக்கம் கருணாவும் சொல்கிறாங்க, நானும் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணல, ஆனால் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே யாரோ போன்று இப்படி ஒரு பிரச்சனையை கலப்பிக்கிட்டே இருக்காங்க. சிலம்பாட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே இப்படி ஒரு பிரச்சனையை நம்மளுக்குள்ளே புகைச்சி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல, என் செயலில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க திரு. ஆனால் கருணா யோசிக்கிறாங்க. அப்போ இந்து சொன்னாலே 20 வருஷத்துக்கு முன்னாடி கிருபா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஒரு கொலையும் பண்ணியிருக்காரு. இவர் பரிவட்டம் கட்டுறதுக்காக யாரை வேணாலும் தட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். இப்போ அதே மாதிரி தான் இப்போவும் செய்கிறாரு. தயவுசெய்து உன் கிருபா அண்ணனை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அவர் பரிவட்டம் கட்டுறதுக்காக நீ ஏன் உன் உயிரை பணைய வைக்கிறேன்னு இந்து கேட்டது இப்போ தான் கருணாவுக்கு சுருக்குன்னு சுத்தியில் அடித்த மாதிரி ஞாபகத்தில் வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கிருபா அண்ணாவாக தான் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க கருணா.
சந்தேகம் என்ன? இந்து சொன்ன மாதிரி அதுதான் உண்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு போறாங்க கருணா. சரி திரு, ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கருணா அங்கேருந்து போறாங்க. அப்ப திரு மகாவை பார்த்து, திவ்யா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவளை போய் பாருங்கிறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு மகா திவ்யாவை பார்க்க போறாங்க. அங்க திவ்யா மஞ்சள் புடவையெல்லாம் கட்டிட்டு நெருப்பு குண்டத்துல இறங்குறதுக்காக தயாரா நிக்கிறாங்க. அப்போ பூசாரியார் வந்து, இந்தாம்மா இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு நெடுங்குழியில இறங்குங்கிறாங்க. அப்போ தீர்த்தம் வேண்டாங்கிறாங்க திவ்யா. சம்பிரதாயம் தாம்மா, இந்த சாமி தீர்த்தத்தை குடிச்சிட்டு பூக்குழியில இறங்குறது தான் வழக்கம், வழக்கத்தை மாற்ற வேண்டாம், இந்த வாங்கி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. திவ்யாவும் அதை யதார்த்தமா வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க. அவங்க குடிச்சு முடிச்சதும் பூசாரியார் இந்த பக்கம் வந்து கிருபா கிட்ட சொல்றாங்க, அண்ணே நீங்க கொடுத்த தீர்த்தத்துல அதுல மயக்க மருந்து கலந்துருக்கேன், அந்த பொண்ணு அதையும் குடிச்சிருச்சுங்கிறாங்க. அப்ப கிருபா வில்லத்தனமா சிரிக்கிறாரு. பிரசன்னா பாக்குற சாமியார், தாயே உன்னை நம்பித்தாமா இந்த பூக்குழியை ஆரம்பிக்க போறேன், இந்த பூக்குழியில இறங்குற பொண்ணுக்கு நீ தான் பாதுகாப்பா இருக்கணும், இப்ப ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப திவ்யா கையில பூச்சட்டியை கொடுக்குறாங்க. அந்த தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு திவ்யாவும் அந்த பூக்குழியில இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. திவ்யா அந்த மயக்க மருந்து கொடுத்த கலந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்த அத்தனை பேருமே என்னாச்சு, திவ்யா ஏன் இப்படி மயக்கம் போடுற மாதிரி சாஞ்சுக்கிட்டே போறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக கௌதம் கவிதா ரெண்டு பேரும் அவங்கள ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு அவங்க ஒரு பக்கம் கத்தியோடு நிற்கிறாரு கௌதம். திவ்யாவுக்கு குறி வச்சு அந்த கத்தியை வீசுறாங்க கௌதம். அந்த நேரம் பார்த்து திவ்யா மயங்கி சாயிற மாதிரி போகும்போது அந்த கத்தி தவறுதலா போய் ஒரு மரத்துல குத்திடுது. அந்த நேரம் பார்த்து திவ்யா காப்பாற்றப்படுறாங்க. இதில் போன திவ்யாவை மகா ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் ஓடி வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. பணிகர் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்ததும், அப்ப பிரசன்னா சொன்ன செய்தி இதுதானா, 3 உசுரும் இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கு, இப்ப 3 பேர்த்துல யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க பணிகர். அதாவது 3 பேருமே மகா தீபம் ஏற்றி 3 பேர்த்துக்கும் பரிவட்டம் கட்டணும்னு முடிவு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கிருபா தடுக்கிறாங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்க, இவங்க 3 பேர் யாரோ எவரோ, இவங்களுக்கு எதுக்கு கட்டுறதுங்கிறாங்க. இது அம்மன் போட்ட உத்தரவு, இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு பணிகர் சொல்லிடுறாங்க. நீ போட்ட சோழிவெல்லாம் நான் நம்ப தயாரில்லை, நான் தான் முதல்ல எனக்கு பரிவட்டம் வேணும்னு கேட்டிருக்கேன், அதே மாதிரி எனக்கு தான் பரிவட்டம் கட்டியே ஆகணும்னு கிருபா கேட்குறாங்க. இதை பாருங்க ஐயா, உங்களுக்கெல்லாம் பரிவட்டம் கட்ட முடியாது, இவங்க 3 பேரும் சோழி போட்டு பார்த்ததுல இவங்களுக்கு தான் பரிவட்டம் கொடுக்கணும்னு அம்மனோட உத்தரவு, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி மறுபடியும் அம்மனையே உத்தரவு கேட்கலாம். அந்த கருடன் வந்து அந்த கோயிலை 3 முறை சுற்றி வந்துட்டு போனால் இவங்க 3 பேர்த்துக்குமே நம்ம பரிவட்டம் கட்டிடலான்னு பணிகர் சொல்கிறாரு. ஆமாங்க ஐயா, யாருக்கு பரிவட்டம்னு குழப்பம் இருக்கும்போது அப்போ அந்த அம்மனே பார்த்து கருடனாக வந்து 3 முறை சுற்றி வந்தால் அந்த மகாதீபத்தை ஏற்றி பரிவட்டம் கட்டிடலான்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. சரி சரி கருடன் வரட்டும் அப்போ பார்க்கலாங்கிறாங்க கிருபா. இங்கே திவாகர் அடிக்கடி திவ்யாவையே பார்த்து பார்த்து கையை நீட்டுறாங்க. ஜெயந்திக்கு இது பெரும் பாடாக இருக்குது, ஐயோ கையை இறக்கு இல்லைன்னா பூக்கொண்டத்துலேயே தூக்கி போட்டுருவான் பார்த்துக்கோன்னு சொல்லி எவ்வளவோ அடிக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வேண்டிக்கிட்ட மாதிரியே கருடனும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே நீயே வந்துட்ட, நல்லதா போச்சு, இவங்க 3 பேர்த்துக்குமே பரிவட்டம் கட்டிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. கிருபா இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ திவ்யா எதிர்த்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த நெடுக்குண்டத்துலேயே இறங்கினேன், இப்போ என்னடானா நீங்கள் என்னடானா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுங்கிறீங்க, அம்மன் கோயில் வேணும் ஆனால் பொம்பளைங்க மட்டும் பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு இப்படி ஒத்தக்கல்ல நிற்பீங்களா, பொம்பளைங்களை மட்டம் தட்டுற காலமெல்லாம் மலையேறி போச்சு, பொம்பளைங்க சாதிக்க பிறந்தவங்க, இப்போவாது புரிஞ்சுக்கோன்னு திவ்யா நல்ல முகத்தில் அடித்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் அவங்க 3 பேர்த்துக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசும்போது கிருபாவுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா திவ்யா இந்து இவங்க 3 பேரும் மகா தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அடுத்தது 3 பேர்த்துக்கும் பரிவட்டமும் கட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கவிதாவுக்கு பொறுக்க மாட்டல, நம்ம வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் பரிவட்டமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பணியர் சொல்றாங்க, எத்தனையோ தடங்களை தாண்டி இந்த 3 பொண்ணுங்களும் எல்லாம் சாதிச்சு வந்துட்டாங்க, இவங்க 3 பேரும் அம்மனுக்கு சாமிக்கு புடவையும் மாலையும் புடவையும் சாத்திட்டு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. இதை ஆரம்பிக்கிட்டுங்கிறாங்க. ஓஹோ, இவ என்னமா முறையா வந்தா, இவ போய் இந்த கோயிலுக்கு பொங்க வைக்க போறாளா, சே இதெல்லாம் நமக்கு பார்க்க சைக்கிள்னு நினச்சிட்டு இருக்காங்க போனா. இந்த பக்கம் கவிதா வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ போய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோயிலில் பொங்க வைக்கிறதா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பொறாமையாக நினச்சிட்டு இருக்காங்க. கிருபாவுக்கு பரிவட்டம் கிடைக்கலன்னு அவர் ஒரு பக்கம் படு வில்லத்தனமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. திவாகர் திவ்யாவையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயந்தி இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை எங்கேயாவது தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கிருபா கிட்ட புவனா போய் பேசுகிறாங்க. இதை பாருங்க மாமா, இந்த ஊருக்குள்ளே பொம்பளைகளுக்கு பரிவட்டம் கட்டுறது எவ்வளோ பெரிய கேவலம், இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது எனக்கும் பிடிக்கலைங்கிறாங்க புவனா. இவங்க 3 பேரும் போய் பொங்கல் வச்சு திருவிழாவை முடிச்சு வைக்கிறாங்களா, ஆனால் இந்த பரிவட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும், உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் நின்று சாமி கும்பிட்டுருக்கணும், ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போச்சே நினைக்கும் போது வருத்தமாக இருக்குதுன்னு நல்லா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி தீண்டி விடுற மாதிரி இந்த புவனா கிருபாவுக்கு ஏற்றி விடுறாங்க. கிருபா ஒரு ரவுடியை கூப்பிட்டு, இந்த கோயிலுக்கு வெடி வைக்கிறது நீ தானுங்க கேட்குறாங்க. ஆமாங்க, வான வேடிக்கை விடுறது நான் தான், வெடி வைக்கிறது நான் தாங்க ஐயான்னு சொல்லும்போது, சரி சரி இந்த கோயிலில் பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீ செய்கிறியான்னு அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்து அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. இதை கவிதா பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல சாமிக்கே வெடி வைக்கிறவன் நான். நீங்கள் பொங்கல் பொங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதை நான் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுறேங்க ஐயா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறத கவிதா கண்டுபிடிச்சிடுறாங்க. அடடா, இந்த விசேஷமெல்லாம் கிருபாவுக்கு பிடிக்கலையா? இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா இவரை வச்சு இன்னும் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க கவிதா. கிருபா சொன்னதை கேட்டுட்டு ரவுடியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கவிதா பார்த்து கூப்பிடுறாங்க, கொஞ்சம் நெல். கிருபா சொன்னதையெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். கிருபா எவ்வளோ உனக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே நான் கொடுக்குறேன். இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது அவரும் வெடி வைக்கலான்னு நினைக்கிறேங்கிறாங்க. இதை கேட்ட கவிதா, அதுக்கு மேலே பெருசாக நான் ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறேன், அதன்படி நீ செய்யணுக்கு சொல்கிறாங்க. என்னம்மா செய்கிறதுன்னு கேட்கும்போது, இவளுக்கு பொங்க வைக்கும்போது விறகு வைப்பாளர்களில் அந்த விறகுல நாட்டு வெடி மருந்து வச்சிருங்கிறாங்க. ஐயோ அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாரு. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உசுறு 2 உசுறு கிடையாது, 3 உசுறுமாங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? நான் 2 உசுருக்கு தான் கணக்கு போட்டு வச்சுருந்தேன். 3வது ஒரு உசுறு வந்து மாட்டுனா அது அவளோட விதி, அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. இந்தா பணம் தானே, பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, பணம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கட்டோடு எடுத்து கொடுக்குறாங்க கவிதா. அந்த வெடி வைக்கிறவரும் அதை தயங்காமல் வாங்கிக்கிறாங்க. திவ்யா, இந்து, மகா 3 பேருமா போய் மாலை சாத்தலான்ட்டு போகிறாங்க. ஜெயந்தி அவங்க கையால் கட்டின மாலையை கொண்டுட்டு வந்து சாமிக்கு சாத்து சொல்லி கொடுக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இது வேண்டான்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்போது பணிகர் சொல்கிறாங்க, ஏம்மா ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஐயா நீங்கள் இந்த மாலை சாத்தும் போது என்ன சொன்னீங்க? எல்லாரும் குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே சாமிக்கு மாலை சாத்தலான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னடானா இந்த அம்மா கட்டின மாலையை சாமிக்கு சாத்துனா அப்போ ஊர் எப்படி விளங்குங்கிறாங்க. இந்த அம்மாளுக்கு வயிற்றுல புழு பூச்சி கூட கிடையாது. இந்த அம்மா கட்டி கொடுத்த மாலையை சாமிக்கு சாத்துனா ஊர் விளங்குன மாதிரி தான். இதை இப்படியெல்லாம் தப்பு பண்ணாதீங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் இந்துவுக்கு கோவம் வருது. முதல்ல வாய் முடுங்க. அம்மன் சன்னதியில் நின்றுக்கிட்டு இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்களே, நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாலையை கொடுக்கலாம். அந்த நல்ல மனசு ஜெயந்தி அக்காவுக்கு இருக்குது. இதை விட உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஏன் இப்படி தடுத்து நிறுத்தி மனசை காயப்படுத்துறீங்கன்னு மகா கேட்குறாங்க. குழந்தை இல்லாத வீட்டில் நீங்கள் ஆம்பளையில் யாரும் கேள்வி கேட்குறதில்ல, பொம்பளை தானே கேள்வி கேட்குறீங்க. எல்லா குழந்தைகளையும் தான் குழந்தைய நினைக்கிறவங்க தான் ஜெயந்தி அக்கா. அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை போய் இப்படி மனசு நோக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி இந்து, திவ்யா இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க. அப்போ ஜெயந்தி அழலுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்டது கரெக்டாக தப்பா அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு கசமசான்னு பேசிக்கிறாங்க. ஜெயந்திக்கா, நீங்கள் அழுகாதீங்க. அம்மனே உங்கள் கையால் தான் மாலை வாங்கிக்கணும்னு ஆசைப்படும் போல இருக்குது, அதனால தான் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கையால் கொடுத்த மாலையை கொடுங்கக்கா, நாங்கள் கொண்டு போய் சாமிக்கு சாத்துறோன்னு வாங்குறாங்க. ஐயோ, படிக்காத நாங்கள்லாம் இப்படியெல்லாம் பேசுனது தப்பு தான். நீங்களாம் படித்தவங்க தெளிவாக பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணை நான் தப்பாக பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடுமா, உன் காலில் வேணாலும் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரிய மனுஷி ஒருத்தர் வந்து ஜெயந்தி காலில் விழ வர்றாங்க. ஐயோ அக்கா, நீங்கள் காலையெல்லாம் விழ வேண்டாம், என்னமோ எனக்குள்ள குறைய நீங்கள் சொல்லுனீங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது, பரவாயில்ல விடுங்க, அது என்னோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கண்ணீரை தொடச்சிட்டு அந்த மாலையை கொடுக்குறாங்க. இந்த அம்மா கொடுக்குற மாலையே சாத்துங்கன்னு சொல்லி 3 பேரும் அந்த மாலையை வாங்கிட்டு போய் சாமி கழுத்தில் போட்டு விடுறாங்க. அடுத்ததுமாக வந்து ஜெயந்தி கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருங்கக்கா, அடுத்த வருஷம் நீங்கள் இதே கோயில் திருவிழாவுக்கு வரும்போது நீங்கள் கை குழந்தையோட வரப்போறீங்க பாருங்க. நல்லபடியாக பரிவட்டம் கட்டி அம்மனுக்கு மாலையும் சாத்தியாச்சு. அடுத்தது பொங்கல் வைங்கன்னு பணிகர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் திவ்யா, மகா, இந்து 3 பேருமா சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. அந்த கவிதாவும் கிருபாவும் ஏற்பாடு பண்ண அந்த வெடி வைக்கிற ஆள் வந்து விறகுல வெடிய வச்சிடறாங்க. இது எப்படியோ கருணாவும் திருவும் பார்த்துடுறாங்க. 3 பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணி வந்து காப்பாற்றுறாங்க. அடுத்தது இந்த திருவிழா எப்படியெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருக்கு. கிருபா முகத்தில் கரிய பூசி திவாகரையும் கிருபாவையும் ஓட விரட்டுறாங்கன்னு நாளை எபிசோட பார்க்கலாம்.